முஅத்தின் இருக்காரே, முஅத்தின் பாங்கு செல்ற முஅத்தின், இவர் அதான் சொன்னதோட நாங்க என்ன துவா ஓதுவோம்? நம்ம எல்லோருக்கும் பாடம் துவா. முஅத்தின் அதான முடிச்சதோட என்ன ஓதுவோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, யா அல்லாஹ் உன்னுடைய பூர்த்தியான அழைப்பை ஏற்றுக்கொள்றோம். இந்த முஅத்தின் இருக்கிறாரே, பாங்கு சொன்னவர், தொழுகைக்கு கூப்பிட்டவர், இவருக்குரிய நன்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் கிழவன்மார் பாங்கு செல்றது, கொஞ்சம் கிழவன்மார பாங்கு ஸ்ரீலங்கால செல்வாங்க. எங்க ஹஸ்ரத் சொல்வாரு, முஅத்தினுக்கு சம்பளம் கொடுக்குறியா, நீ வாழ்ந்துடையும் பட செத்துடையும் பட, வாழ்ந்தாலும் குழப்பம் செத்தாலும் குழப்பம். முஅத்தின் போடுமே பள்ளி வாழ்ந்துட்டா என்ன தொழில் விட்டு போய் தருவார். முஅத்தினுக்கு அப்படித்தானே சம்பளம் 10,000 ரூபாய் என்ன ஸ்ரீலங்கால சம்பளம். ஏன் ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறது இல்லை முஅத்தினுக்கு? ஏன் கொடுக்கறது இல்லை? அது கணக்கில்லாத தொழில். ஆனா கியாமத்துடைய நாளையில தலைவர்கள் முஅத்தின்மார் தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்வலுன் நாஸி அனாகன் யௌமல் கியாமத்தி அல் முஅத்தினூன். கியாமத்துடைய நாளையில முஅத்தின்மார கழுத்து நீளமா இருக்கும். எல்லாருக்கும் விளங்கும், ஓ இவர் கனடால முஅத்தின், இவர் ஸ்ரீலங்கால முஅத்தின், இவர் இந்தியால முஅத்தின். ஏன்? தொழுகைக்கு கூப்பிட்டது, தொழுகைக்கு அழைக்கிற அந்த பொறுப்பு இருக்கிற சகோதரர்களே, சாதாரண ஒன்றல்ல, அவ்வளவு உயர்ந்தது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஅத்தினுடைய சத்தம் எங்கெங்கெல்லாம் கேட்குமோ அந்த இடத்துல உள்ள மனிதன், ஜின், கல் எல்லாமே கியாமத்தை சாட்சும். இவர் அதான் சொன்னார், இவர் கூப்பிட்டார், தொழுகைக்கு கூப்பிட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு பகுதி இது. நாங்க முழு இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிடுறோம். ஒருத்தர முஸ்லிமா பிறந்தவர் தொழாம இருக்கிறார், ரூம்ல இருக்கிறார், தொழுகை இல்லை, நாங்க ஒரு வார்த்தை சொல்றோம், தொழுங்கப்பா. அவர் போய் தொழுதுட்டார், பூர்த்தியா நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், பூர்த்தியா நன்மை கிடைக்கும் சகோதரர்களே.